வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோ 4 கிழமைக்கு பிறகு நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். 4 கிழமைக்கு முதல் போட்ட வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இடையில் 4 கிழமை கேப் வந்துட்டுது. ஏனென்றால் நான் ஹாலிடேயில் இருந்தது. மற்றது இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துட்டுது. இப்போ போய்கொண்டிருக்குது எங்கேண்டா திருநாகேஸ்வரம் என்ற இடத்துக்கு. அங்கே போய் நாகநாத சுவாமி கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கோம். நாகநாத சுவாமி கோயில் என்னதுக்கு ஃபேமஸ் என்றால் அங்கே ராகுவின் நவக்கிரக தலமும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில். இந்த இடத்துல இன்னொரு வைணவ கோயிலும் இருக்குது. ஒப்பிலியப்பன் என்ற ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயிலுக்கும் இந்த வீடியோ பார்க்க நாங்கள் போவோம். முதல்ல திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். நாகேஸ்வரம் கோயிலுக்கு நாங்கள் போய்க்க அங்கே நல்ல வெதராக தானே இருந்தது. நீங்கள் இப்போ பார்ப்பீங்களா எப்படி சடனாக வெதர் இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் என்ற இடம், கும்பகோணம் வட்டத்தில் திருநாகேஸ்வரம் என்ற இடத்துல அமைந்திருக்கு. இந்த கோயிலை பற்றி சம்பந்தர், அப்ப சுந்தரர் ஆகிய மூவரும் இந்த சிவாலயத்தை பற்றி பாடல் பாடியிருக்கிறார்கள். உள்ள போனீங்களோன்னா அந்த பாடல்கள் வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு பாடல்கள் பாடியிருந்தார்கள் என்று உண்மையில் கணக்கு தெரியாது. ஆனால் 3 பாடல்கள் சிதம்பரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பற்றி நான் முதல்ல சிதம்பரம் என்ற கோயில்கிட்ட வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த கோயிலை சுற்றி 4 பெரிய கோபுரங்கள் இருக்குது. இந்த கோயில் சிறிய கோயில் என்று நினைத்து போனால் கூட இந்த கோயில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோயில் தான். நான் போனது 2023 செப்டம்பர் மாதம். அதுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் ராகு மாறன்னு சொல்லி இந்த பாதகப்பலையை பார்க்குறீங்க. இந்த கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பு. ராகு தோஷமுள்ளார்கள் அநேகமானவர்கள் இந்த கோயிலுக்கு போவார்கள். இன்னொரு விடயம் என்னென்றால் கும்பகோணம் மாவட்டத்தில் தான் நவக்கிரக கோயில்கள் எல்லாமே இருக்குது. கும்பகோணம் வட்டத்தில், மாவட்டம் என்று சொல்கிறத விட வட்டத்தில் கணக்க கோயில்கள் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலுமே கோயில்கள் தான் இருக்கும். அந்த கோயில்கள் நிறைந்த ஊர் தான் கும்பகோணம் வட்டம். மற்றது இந்த கும்பகோணம் ஒரு செழிப்பான இடமும் கூட. எங்கே பார்த்தாலும் தோட்டம், வயல்கள் இருக்கிற காணத்தக்கதாக இருக்கும். நான் உள்ளுக்கு போய் கும்பிட்றதுக்காக நின்று கொண்டு இருந்தேன். நான் உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனேயே வெளியில் மழை பெய்ய தொடங்கிட்டு. மழை பெய்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் தூர மழையில் அடித்து புயல் மாதிரி ஒரு மழை வர தொடங்கிட்டுது. ஸோ அந்த காட்சிகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. இந்த கோயிலில் பெரிய பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ராகு சன்னதி உள்ளது. ராகுவின் பிறப்பின் வரலாறும் கிரகத்தின் சிறப்பும் சுவை நிரம்பிய ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறுகளை பற்றி இந்த கோயிலுக்கு போனீங்களோன்னா பார்க்கலாம். இந்த கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இருப்பினும் அப்ப சுந்தர, சம்பந்தர் ஆகியோர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த கோயில் அதற்கு முந்தைய காலங்களிலே இருந்ததாக கருதப்படுகின்றது. ஆதித்ய சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இத்தலத்தில் ராவுக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்குது. 4 வாசல்களை கொண்ட இந்த கோயிலுக்கு 5 நிலை கோபுரங்கள் உள்ளது. பல சன்னதிகள் இருந்தாலும் நாகநாத சுவாமி, கிரிஜாம்பியால், ராகு ஆகியோர்களை பிரதான தெய்வங்களாக வழிபடப்படுகின்றது இந்த கோயிலில். இப்போ நான் நின்று கொண்டு கேட்க அங்கே மழை பயங்கரமாக அடித்து ஊற்றி கொண்டு இருக்குது. வெளியில் போக இல்லாத அளவு ஒரு மழை, காற்றும் அடித்தது. நீங்கள் சில காட்சிகளில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த கூரை டெம்பரரியாக போடப்பட்டிருக்கு. இந்த கூரையெல்லாம் பறக்கிற மாதிரி இருந்தது. ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் மாதிரியே உருவானது. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மழை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கினது. ஆனால் ஒரு மணித்தியால நேரம் மழை தொடர்ந்து கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. உடனே வெள்ளங்கள் வர தொடங்கிட்டது. இங்கே இருக்கிற அம்பாள் தவக்கோலத்தில் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இத்தலத்தின் தீர்த்தம் ஸ்லோக தீர்த்தம் என அழைக்கப்படுகின்றது. இங்கே 12 தீர்த்த தலங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இத்தல தீர்த்தத்தில் குளத்தில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம், நம்பிக்கையாகும். குளத்தில் அழகே 100 கால் மண்டபமும் இருக்கின்றது. 1000 கால் மண்டபம் போல் 100 கால் மண்டபமும் இங்கே இருக்கின்றது. இக்கோயில் பல
மண்டபங்கள் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த கோயிலின் கோபுரத்தை பார்த்தீங்களோன்னா 5 தள கோபுரம் வடிவாக இருக்குது. கும்பாபிஷேகம் நடக்க இதுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறத மழை விடாது மழை பெய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அவடத்தடியில் நின்று வெளியில் போக இயலாத அளவு நிலை இருந்ததால் திருப்பவும் நான் ஒரு கோயிலை போய் உள்ளுக்கு கும்பிட்டுட்டு திருப்பி வந்து பார்க்க காத்தால் சில பல டேமேஜுகள் வந்து இங்கே வந்திருந்தது. மழை வெள்ளம் கூடி அந்த கோயிலுக்கும் முதல் மண்டபத்துக்கும் இடையிலேயே மழை கூட வந்துட்டது. எனக்கு அடுத்தடுத்ததாக கோயில்கள் போக வேண்டி இருந்ததால் வெளியில் போவோம்னு ட்ரைவ் பண்ணி இடையில் வந்திருக்க மழை திருப்பி கூடிட்டுது. அப்போ நான் என்ன செய்தேன்னா அதே இடத்துல கண்ண நேரம் நின்றுனா வெளியில் போனால் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுவோம்ன்றதால இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் சுற்றி மழை அடிக்குது. எங்கே போனாலுமே நனைந்துடுவோம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த நேரத்தில் இருந்தது. மழை அடித்தால் பரவாயில்லை, ஆனால் சுற்றி காற்றடிக்க கொப்புகள் முறிந்து விடவும் அபாயம் இருந்ததால் நான் அந்த சேஃபான இடத்துலையே நின்றுட்டு கொஞ்சம் மழை குறைந்து காற்று குறையக்க அடுத்த இடத்துக்கு போவோம்ண்டு. இதுக்கு அடுத்ததாக பிளான் இருந்தது ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போகிறாண்டு. ஒப்பிலியப்பன் வந்து ரோட்டோடு இருக்கிற ஒரு விஷ்ணு கோயில், இது வைணவ கோயில்னு சொல்லுவார்கள். அந்த கோயிலுக்கு போவோம். ஒப்பிலியப்பன் கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு சொல்லிச்சோன்னா அங்கே எல்லா நைவேத்தியங்களுக்கும் உப்பு போடுறதில்லை. உப்பு இல்லாமல் இறைவனுக்கு படைக்கப்படுவதால் அதை ஒப்பிலியப்பன் என்று சொல்கிறவன். அந்த கோயிலை பற்றியும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் வெளியில் வந்து பார்க்க அந்த முதலாவது கோபுரத்துக்கு முன்னால் கட்டப்பட்டிருந்த டெம்பரரி ஷேடுகள் வந்து உடைந்து போய் இருந்தது. அதுக்கு பிறகு நான் வலிக்கிட்டு அந்த ஷேடுகளுக்கு கீழால் வந்து காருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கவே பார்த்தீங்கன்னா மக்களும் அதில் வந்து நின்றவன் அந்த மழையால் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடமுமே தண்ணி ஆயிட்டுது. நான் காருக்கு போயிட்டு காரை எடுத்துக்கொண்டு வெளியில் போய்க்க கோயிலின் மற்ற கோபுரங்களையும் வீடியோ எடுப்போம் இருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இந்த மழை பெய்கிறதால அந்த வீடியோ கிளியராகவும் கிடைக்கல. அப்படியே நாங்கள் ரோட்டில் போய்க்க ரோட் எப்படி இருந்தது, இந்த மழையால் இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லியும் நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் கோபுரத்தை வீடியோ ஷூட் பண்ணுறேன், நான் ஷூட் பண்ண கேம் பார்க்கறதுக்கு தெரியும் அது இந்த பெரிய கிளியராக இல்லை. இந்த கோயிலை விட்டு வெளியில் போன உடனே ரோட் ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்தது. தண்ணிக்கு மேலால் ட்ரைவ் பண்ணி தான் நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த இடையில் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ஒரு அம்மா வந்து தன் மகனை சைக்கிளில் ஏற்றி கொண்டு போகிறா, தான் நனைஞ்சு கொண்டு. அதுதான் எங்களுடைய பண்பாடு, அதுதான் தாயின் உள்ளம் என்றுன்னு சொல்லலாம். தாய் எப்போவுமே வந்து பிள்ளைகளை கேர் பண்ணுறதுல கூட. இவ்வாறே போய்கொண்டிருக்க வெள்ளம் குறையவில்லை. நாங்கள் நேராகவே போய் ஒப்பிலியப்பன் கோயிலில் இறங்கிட்டு ஒப்பிலியப்பன் உடுக்கையில் என்னென்ன பார்த்து நாங்கள் வந்துடும் உங்களோட நான் கதைக்கிறேன். ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஒப்பிலியப்பன் கோயில். இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வீடு மனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் சுற்றிட்டு வந்து கோபுரத்துக்கு முன்னாலே இறங்குறத தான் பிளான் பண்ணினாங்க. இப்போ பாருங்க அந்த கோபுரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உப்பிலியப்பன்னு சொல்லலாம் அல்லது ஒப்பிலியப்பன்னு சொல்லலாம். இந்த கோயிலை உப்பிலியப்பன் என்றால் உப்பு இல்லாமல் இங்கே நைவேத்தியம் படைக்கிறதால இது உப்பிலியப்பன்னு சொல்லப்படுகிறது. இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசங்கள், அதாவது விஷ்ணு கோயிலோ வைணவ கோயில்களில் ஒரு கோயிலாகவும் இருக்கிறது. சோழ நாட்டின் 13வது திருத்தலமாகவும் இருக்கிறது. இந்த கோயிலை வந்து தென் திருப்பதி என்றும் சிறப்பு பெற்று கூறப்படுகின்றது. இந்த கோயிலை சொல்லப்போனால் இந்த உப்பிலியப்பன் கோயில் திருநாகேஸ்வரத்தின் தெற்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நீங்கள் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா ஒப்பிலியப்பன் கோயிலையும் ஒரு கால் போய் தரிசித்துட்டு வரலாம். இந்த கோயில் இந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு விளங்கும். அந்த பிரசாதத்தில் உப்பு இல்லாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது.
இந்த கோயிலில் இருக்கையும் மழை விடாது பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த கோயில்கிட்ட தரிசனத்தை நாங்கள் முடித்துட்டு அடுத்ததாக நாங்கள் ஆறுபடை வீடான சுவாமி மலைக்கு போகிறதான் பிளான். சுவாமி மலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு கடைசி பூசைக்காக தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகிறது தான் அடுத்த பிளான். இந்த மலை எவ்வாறு இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த பிளானை சேஞ்ச் பண்ணோம். அப்படி அதுக்குள்ளே போன மழை விட்டுச்சுதோன்னு சொல்லி சொன்னால் இந்த பிளானையும் அன்றைக்கே முடிச்சுட்டு அடுத்த நாள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா தான் இருக்கிறோம். அடுத்த வீடியோ சுவாமி மலைக்கு எப்படி போனாங்கன்றதை பற்றி தான். அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.